ஸோ வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7 o'clock. நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் ஒரு அன்பிளான்டாக ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும். நாங்கள் எங்கே போகிறோம்னா ஆணிக்கட்டி தாங்க வந்து போகிறோம். நிறைய பேர் எல்லாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படி வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரே வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆணிக்கட்டி அந்த சைட்லாம் வந்து போக போகிறோம். அதுக்குள்ளேயே நாங்கள் கொஞ்சம் பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. அண்ட் வெயில் வந்து இந்த சம்மர் சீசன் நம்மளை வாட்டி எடுத்துருச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் லக்கியாக ஒரு வாரமாக வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் ஆணிக்கட்டி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஸ்ட்ரைட்டா ஸ்லோவா இரு அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே போயிரு. சுந்தர், நீ இந்த பக்கம் வந்து. வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டே வந்து ஒரு ரிவர் தாங்க. இது ஆக்சுவலி ரிவர்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓட மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது. அண்ட் வண்டியை வந்து நான் இறக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இங்கே பின்னாடி நிற்கிறானுங்க 2 பேர். வண்டியை இறக்கியே ஆவன்னு சொல்லி உள்ள வண்டியை இறக்கிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்துச்சு. அது அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ரெயின் எல்லாம் வந்து தெரியல. இன்ஃபேக்ட் 4 wheel drive மோடி நான் போடலிங்க, 2 wheel driveல தான் வந்து இறக்குனேன் நான். பட் இந்த உள்ள இறக்குனதுக்கு அப்புறம் இந்த போட்டோலாம் எடுக்கிறதுக்கு செம்மையா இருக்குதுங்க. அந்த ஸ்பாட் பாருங்க. ஸோ கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா விளையாடிட்டு இன்னொரு இடத்துக்கும் வந்து போகலான்னு சொன்னாங்க. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்னொரு இடத்துக்குமே போகலாம். இவனுங்க அலப்புற தாங்க முடியல. டேய், மண்ணு தொன்னது போதுண்டா. அங்க ஒருத்தர் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? என்ன ஃப்ரீ வாட்டர் வாஷா? டேய், கிளாஸ் மூடுறா. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஆர் நடிக்காத, ரிவர்ஸ் போ, ரைட் வா. ஸ்ட்ரைட் அப்படியே வா. அடுத்தது இந்த ஐயப்பன் கோஷியம் படம் இருக்குல்ல, அந்த படத்துல வர லொகேஷன்ல தாங்க நாங்க இருக்கிறோம். இந்த விண்ட் மில்லு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. சுத்தி எல்லா இடத்துலயுமே விண்ட் மில் தான் இருக்குது. ஆனா இவனுங்க அலப்பற தாங்க முடியல. டேய், இறங்குடா, நிறுத்துடா. முன்னாடி உட்கார்றது, ஃபுட்போர்ட் அடிக்கிறது, என்னதாண்டா பண்ணாம இருக்கிறீங்க? ஓகே, போலாம். ரைட், நல்லா இருக்குதுடா வியூவு. செமையா இருக்குடா. டேய், அந்த பக்கம் எடுறா, வெளியில எடுக்கிறடா. ஐயா, வெண்டுமில்ல இப்படி ஃபுட்பால் அடிச்சுட்டு போறது நல்லா தான்டா இருக்குது.
ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் கீழே இறங்க போறோங்க. ஸோ இது டோட்டல் டைமே கோயம்புத்தூர்ல இருந்து வந்ததெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. இன்ஃபேக்ட் நாங்க ஒரு 7 o'clock அந்த மாதிரி கிளம்பணும். ஒரு 8 o'clock அந்த ரிவர் மாதிரி ஒன்று போச்சுல அந்த இடத்துக்கு வந்து போனோம். ஸோ அங்க போய் எல்லாம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 8:30 மணி வரைக்கும் விளையாடிட்டு போய் ஒரு டீ குடிச்சோம் அட்டப்பாடியில. சோ அங்க டீ குடிச்சிட்டு அங்கிருந்து ஒரு 8 kilometers தாங்க இந்த இடத்துக்கு. சோ எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த கூகுள் மேப்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ நல்லா ஃபன்னா போச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் சீனிக்கான ஸ்பாட்ஸ்ல எல்லாம் போட்டோ எடுத்துட்டு நல்லா ஜாலி பண்ணோம். சோ நீங்களும் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, கொஞ்சம் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும், ரொம்ப தூரம் போகாம உங்க கோயம்புத்தூருக்கு பக்கத்துலயே இந்த மாதிரி சில ஸ்பாட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த மாதிரி இடம்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதெல்லாம் வந்து இன்னும் கமர்ஷியலும் ஆகல. ஆக்சுவலா இந்த மாதிரி இடத்துல நிறைய கூட்டமும் வராது, ரொம்ப வந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. சோ அது நல்லா உங்களால என்ஜாய் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இந்த சீனிக்கான நிறைய போட்டோஸ் உங்களால எடுக்க முடியும். அவனுங்க ஏதோ மேல ஏறி போய் கொஞ்சம் போட்டோ எடுக்கிறேன்னு மேல போயிருக்கானுங்க. போட்டோவா எடுத்து தள்ளுறானுங்க, எடுக்கட்டும், நமக்கு நல்லதுதான். நிறைய சூப்பரான போட்டோஸ் எல்லாம் அவங்க எடுத்து தராங்க. சோ நாங்க போன ஆக்சுவலா அந்த ரிவர் வந்து இந்த தார்னால நாங்க உள்ள இறக்கிட்டோங்க, அது பிரச்சனை இல்ல. மத்த வண்டி போறதெல்லாம் கஷ்டம் தான். சோ உள்ள போகும்போது நீங்க வெளியில பார்க் பண்ற மாதிரி இருக்குது, அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் நடந்து போங்க. நடந்து போறது வந்து கொஞ்சம் ஒரு 50 to 100 meters தாங்க, அது நம்ம ஈஸியா நடந்து போயிடலாம். சோ அங்க ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருக்குது, யாருமே இல்ல, அங்க கூட்டமே இல்லாம நம்ம மட்டும் தனியா அங்க இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. சோ அந்த மாதிரி இடத்துல நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம் தாராளமா. அந்த இந்த இடத்துலயுமே வந்து நம்ம இங்க முன்னாடியில கார் பார்க் நிறுத்தி இருக்காங்க. சோ இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் வரலாம், பட் இங்க இருந்து கொஞ்சம் உள்ள போறதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோட் வெஹிக்கிள் இருந்தா பெட்டரா இருக்குங்க. என்னடா போட்டோஸ்ல எடுத்துட்டீங்களா? ரைட், இப்போ நம்ம கீழே ஆனைக்கட்டிக்கு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் காலையில் ஒரு 7-7:30 கிளம்பினோம். எல்லாம் சுற்றிட்டு நாங்கள் இங்கே கோயம்புத்தூருக்கு ஒரு 11:30 வந்தாச்சுங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டான ட்ரிப் தான் இது. ஆக்சுவலாக ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கம்மியானதுல தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து போய் பாருங்க. ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ எஸ், இந்த மாதிரி நிறைய அவுட்டிங்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு ஒரு vlog-ஆ வந்து போட போறோங்க வர வர. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப் எங்க வால்பாறை போயிடலாமா? வால்பாறை. ஸோ அதையும் வந்து நம்ம கவர் பண்ணிடலாங்க, அது ஒரு தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஸோ நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய டிராவல் கண்டென்ட்டுமே வர போகுதுங்க. ஸோ ஸ்டே டியூன், பீஸ், டாடா அண்ட் பை.